வணக்கம். இன்னைக்கு 5வது பாடம் படிக்க போறோம். சரியா? பாடத்தோட தலைப்பு என்னது? நண்பரை கண்டுபிடி. நண்பன்னா யாரு? ஃப்ரெண்ட். அதுதான் பார்க்க போறோம். நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் அப்படின்னு இந்த முயல் சொல்லுது. சரியா? முயல் என்ன சொல்லுது? நம்மளோட புது நண்பர் ஒருவர் விளையாட வரப்போறாரு அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது. அதுக்கு அணில் என்ன சொல்லுது? புது நண்பரா? யார் அவர் அப்படின்னு கேக்குது அணில். ஓகேவா? அடுத்து முயல் என்ன சொல்லுது? நீங்களே கண்டுபிடியுங்களேன், 4 கால்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்லுது. முயல் ஒரு குழு கொடுக்குது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன சொல்லுது? 4 கால்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்லுது. 4 கால்கள் கொண்டவர் அப்படின்னு சொன்னோடனே இந்த கழுகு என்ன யோசிக்குது? ஒருவேளை அந்த மாடா இருக்குமா? மாடுக்கு 4 கால் தானே இருக்கும். அதனால இது மாடா இருக்குமா அப்படின்னு சொல்லி இது யோசிச்சுட்டு மாடு தானே அப்படின்னு சொல்லி கழுகு சொல்லுது. சரியா? அடுத்து முயல் என்ன சொல்லுது? இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர் அப்படின்னு இன்னும் 2 குழு கொடுக்குது. கூரான கொம்புகள் இருக்காது. மாட்டுக்கு கூரான கொம்பு 2 இருக்கா? அப்ப இது இல்ல. அந்த குழு கொடுக்குதுல்ல, அதுல இது மேட்ச் ஆகல. அப்ப கூரான கொம்பு இதுல இருக்கு. அடுத்து பெரிய உருவம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுது. அப்ப இதை விட இன்னும் பெரிய உருவமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது முயல். அப்ப வேற என்னவா இருக்கும்? அடுத்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். குரங்கு சொல்லுது. குரங்கு யோசிச்சு என்ன சொல்லுது? ஓ, நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு யானை தானே அப்படின்னு சொல்லுது. இதுல 2 கொம்பு இல்ல யானைக்கு, அதனால பெரிய உருவமாவும் இருக்கு, 2 கொம்பும் இல்ல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இந்த குரங்கு இருந்துகிட்டு யானை தானே அப்படின்னு சொல்லுது. உடனே முயல் என்ன சொல்லுது? நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார் அப்படின்னு இன்னும் 2 குழு கொடுக்குது. இதுல யானைக்கு நீண்ட தும்பிக்கை ஒண்ணு இருக்கா, அதுக்கப்புறம் வேகமா ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அடுத்தது வேற எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓணான் திங்க் பண்ணுது. ஓணான் எதை திங்க் பண்ணுது? எனக்கு தெரியும், சிறுத்தை தானே அப்படின்னு சொல்லுது. சிறுத்தைக்கு தும்பிக்கை இல்லையா, வேகமா ஓடுமா, அதனால இந்த ஓணான் சிறுத்தை தானே அப்படின்னு சொல்லி இந்த ஓணான் திங்க் பண்ணி சிறுத்தைய சொல்லுது. முயல் உடனே என்ன சொல்லுது? ஓணான் என்ன சொல்லுது? சிறுத்தை தானே அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே முயல் என்ன சொல்லுது? இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது. இதுல கருப்பு புள்ளிகள் இருக்கா சிறுத்தையில? இந்த புள்ளிகள் இருக்காது அப்படின்னு இன்னொரு க்ளூ கொடுக்குது முயல். அதுக்கப்புறம் இன்னொரு க்ளூ கொடுக்குது, நீண்ட கால்கள் இருக்கும் அப்படிங்குது. இதோட கால் நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 க்ளூ கொடுக்குது. கருப்பு புள்ளி இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே நிறைய க்ளூ கொடுத்துருக்குல்ல, அதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டே அந்த அனிமல் தான் சொல்லணும். என்னென்ன சொல்லியிருக்கு? 4 கால் இருக்கும்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 4 கால் இருக்கும்னு சொன்னுச்சு. அடுத்து கூரான கொம்புகள் இருக்காதுன்னு சொல்லியிருக்கு, பெரிய உருவமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்கு? தும்பிக்கை இருக்காதுன்னு சொன்னது, வேகமா ஓடும்னு சொன்னது, கருப்பு புள்ளி இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும் அப்படின்னு இத்தனை க்ளூ கொடுத்துருக்கு. அடுத்து யார் யோசிக்கிறான்னு பார்க்கலாமா? அடுத்து ஓநாய் யோசிக்குது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு, வரி குதிரையா அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே முயல் என்ன சொல்லுது? இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது. இதுல கருப்பு வெள்ளை வரி இருக்குதா? இந்த வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர் அப்படின்னு சொல்லுது. நீண்ட கழுத்தா இருக்கும், இந்த கருப்பு வெள்ளை இருக்காது, வரிகள் இருக்காது அப்படின்னு சொல்லி அடுத்த க்ளூ கொடுக்குது முயல். இப்ப அடுத்தது யார் திங்க் பண்றது? கிளி. கிளி என்ன திங்க் பண்ணுது? கிளி என்ன திங்க் பண்ணுச்சு? ஒட்டகம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது என்ன சொல்லுது? நீண்ட கால்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னுச்சா? இதெல்லாம் இந்த க்ளூ எல்லாம் மேட்ச் பண்ணி இது ஒட்டகம் தானே அப்படின்னு சொல்லி இந்த கிளி சொல்லுது. உடனே முயல் என்ன சொல்லுது? இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும். என்ன சொல்லுது? திமில். திமில்னா என்னது? இதுதான் திமில். ஒட்டகத்துல மேல இருக்கு இல்லையா உருண்டையா, இதுதான் திமில்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த திமில் இருக்காது, உடல்ல கட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி
இன்னும் குழு கொடுக்குது, இன்னும் 2 குழு. உடனே அனைவரும், எல்லாரும், அனைவரும்னா யாரு? இப்ப என்னென்ன அனிமல்லாம் சொன்னுச்சுல ஒவ்வொன்னா, ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொன்னும் சொன்னுச்சுல, அது எல்லாமே யோசிச்சு என்ன சொல்லுது? ஓ! நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப என்னவா இருக்கும்? புது வெரி குட். ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கில அவங்க சொன்னது எல்லாமே இருக்கான்னு பார்க்கலாமா? 4 கால்கள் இருக்கு, நீளமா இருக்கு, கழுத்து நீளமா இருக்கு, கட்டங்கள் இருக்கு, கொம்புகள், கூரான கொம்புகள் இல்லை, தந்தம் இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இல்லை. அப்புறம் என்ன குழு கொடுத்தது? வேற என்ன குழு கொடுத்தது? அவ்வளவுதான் கொடுத்துச்சா? நீண்ட கழுத்து இருக்குன்னு சொன்னுச்சா? இந்த குழு எல்லாம் மேட்ச் ஆகுறது என்ன விலங்கு? ஒட்டகச்சிவிங்கி. அந்த புது நண்பர் யாரு? ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க, எல்லா குழுவும் சொன்ன உடனே. ஓகேவா? புரிஞ்சுதா? அவரின் பெயரை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே? அவரின் பெயரை எழுதுங்கள். ஆன்சர் ஒட்டகச்சிவிங்கி. ஓகே. அடுத்தது படித்து பழகுவோம். கூரான கொம்புகள். கூரான கொம்புகள். நீண்ட தும்பிக்கை. நீண்ட தும்பிக்கை. கருப்பு புள்ளிகள். உருண்டையான திமில். கருப்பு வெள்ளை வரிகள். வரிக்குதிரையில இருக்கும்ல கருப்பு வெள்ளை வரிகள், அதான் கருப்பு வெள்ளை வரிகள். அடுத்தது படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். நண்பர். 3 சுழியின் வரும். நண்பர். திமில். தும்பிக்கை. கொம்புகள். வரிகள். ஒட்டகச்சிவிங்கி. இச்சு போடணும். ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி இச்சு சொல்லணும். கழுத்து. அடுத்தது பொருத்தமான குறியிடுவேன். சரி தவறு. சரியா தவறான எழுதலாம். சரியா? நீண்ட தும்பிக்கை உடையது யானை. யானைக்கு நீண்ட தும்பிக்கை இருக்குமா? இருக்கும் தானே? சரி. ஒட்டகச்சிவிங்கியின் முதுகில் திமில் இருக்கும். திமில் எதுல இருக்குன்னு பார்த்தோம்? ஒட்டகத்துலதான் திமில் இருக்குன்னு பார்த்தோம். ஒட்டகச்சிவிங்கில திமில் இருக்காது. ஒட்டகத்துலதான் திமில் இருக்கும். அப்போ இது தவறு. சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும். கருப்பு வெள்ளை வரிகள் எதுல இருக்கும்? வரிக்குதிரையில தானே இருக்கும். அப்ப சிறுத்தையில இருக்காதுல்ல, அப்போ தவறு. வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லை. இல்லைன்னு போட்டிருக்காங்க. நம்ம கொம்புகள் பார்த்தோம்னா இருக்குன்னு நினைச்சிட்டு சரி போட்டுறக்கூடாது. சரி தவறுன்னு போட்டுறக்கூடாது. வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லை. சரிதானே? வரிக்குதிரைக்கு கொம்பு இருக்காதுல்ல, மாடுக்குதான் கொம்பு இருக்கும். அப்ப வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லைங்கிறது சரியானதுதான். அடுத்து மாட்டிற்கு கூரான கொம்புகள் இருக்கும். இருக்கும்னு போட்டிருக்காங்க. அப்ப மாட்டு கொம்பு இருக்கும் தானே? சரி. அடுத்தது பொருத்துவேன். 4 கால்கள் கூரான கொம்புகள். இப்ப நீதான் ஆன்சர் பண்ணணும். சரியா? 4 கால்கள் கூரான கொம்புகள், பெரிய உருவம், நீண்ட தும்பிக்கை, நீண்ட கால்கள், கருப்பு வெள்ளை வரிகள், நீண்ட கழுத்து, உருண்டையான திமில். இந்த பக்கம் விலங்குகளோட பெயர் கொடுத்திருக்காங்க. ஒட்டகம்,
ஒட்டகம், வரிக்குதிரை, யானை, மாடு. 4 கால்கள், கூரான கொம்புகள். எதுக்கு இருக்கும்? ஒட்டகத்துக்கு இருக்குமா? வரிக்குதிரைக்கு இருக்குமா? யானைக்கு இருக்குமா? யானைக்கு கூரான கொம்பு இருக்குமா? யானைக்கு எங்க கொம்பு இருக்கும்? 4 கால்கள் இருக்கணும், கூரான கொம்பு இருக்கணும். கொம்பு எதுக்கு இருக்கும்? மாடுக்கு தானே 4 காலும் கூரான கொம்பும் இருக்கும். அப்ப மாடு தான் ஆன்சர். அடுத்து, பெரிய உருவம், நீண்ட தும்பிக்கை. தும்பிக்கை எதுக்கு இருக்கும்? எந்த விலங்குக்கு தும்பிக்கை இருக்கும்? யானை. யானைக்கு தான் தும்பிக்கை இருக்கும், பெரிய உருவமா இருக்கும், தும்பிக்கை இருக்கும். யானை. நீண்ட கால்கள், கருப்பு வெள்ளை வரிகள். கருப்பு வெள்ளை வரிகள் எதுக்கு இருக்கும்? எந்த அனிமலுக்கு விலங்குக்கு இருக்கும் வரிகள்? வரிக்குதிரை. நீண்ட கால்கள், கருப்பு வெள்ளை வரிகள் எதுக்கு இருக்கும்? வரிக்குதிரை. நீண்ட கழுத்து, உருண்டையான திமில். திமில் எதுக்கு இருக்கும்னு பார்த்தா? திமில் எதுக்கு இருக்கும்? ஒட்டகம். ஒட்டகத்துக்கு தான் திமில் இருக்கும். நீண்ட கழுத்து, உருண்டையான திமில். எதுக்கு இருக்கும்? ஒட்டகம். ஓகேவா? 4 கால்கள், கூரான கொம்புகள், மாடு. பெரிய உருவம், நீண்ட தும்பிக்கை, யானை. நீண்ட கால்கள், கருப்பு வெள்ளை வரிகள், வரிக்குதிரை. நீண்ட கழுத்து, உருண்டையான திமில். உருண்டையான திமில் எதுல இருக்கும்? ஒட்டகம். அடுத்தது பார்க்கலாமா? உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? கருப்பு வெள்ளை வரிகள் எதுக்கு இருக்கும்? வரிக்குதிரை. கருப்பு வெள்ளை வரி எதுக்கு இருக்கும்? கருப்பு வெள்ளை வரிகள் வரிக்குதிரை. வரிக்குதிரை. புதிதாக வந்த நண்பர் யார்? ஒட்டகச்சிவிங்கி. தொடர்புடைய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? வாள், சதுரம், நூல். இது பட்டம். சதுரமா இருக்கா? இதுக்கு வாள் இருக்குமா? நூல் இருக்குமா? அது பட்டம். செடி, அழகு, வண்ணம். பூ. செடி, அழகு, வண்ணம் பூ. அடுத்தது, இடி, மேகம், மின்னல். மழை. மழை தானே? இடி இடிக்கும், மேகம், மின்னல் இதெல்லாமே மழை. அடுத்தது, கால், தூய்மை, பாதுகாப்பு. செருப்பு. கால், தூய்மை, பாதுகாப்பு. கால்ல போடுறோமா? கிளீனா தூய்மையா இருக்கிறதுக்கு செருப்பு யூஸ் பண்றோமா? பாதுகாப்பாகவும் இருக்கும். அடுத்தது, படம், எழுத்து, தாள்கள். புத்தகம். ஓகேவா? ஓகேவா? இப்போ அடுத்த கிளாஸ்ல அடுத்த லெசன் பார்க்கலாம். ஓகேவா? பயணம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, நன்றி.